Good morning to all. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோட செக்ஷன் 3 வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எவிடன்ஸ் ஆக்டோட ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அதோட சேர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ஓகே, ஸோ அது எல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன். தென் செக்ஷன் 1 டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தென் செக்ஷன் 2 வந்து ரிப்பீல் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் செக்ஷன் 3 இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் அப்படின்னா இட்ஸ் லைக் டெஃபினிஷன் தான். ஓகேவா, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே செக்ஷன் 3ல் இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஆக்டுக்குள்ளே யூஸ் பண்ணும்போது, ஓகே, ஒரு கேஸில் வந்து யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் எடுக்கணும், பொருள் விளக்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறத நமக்கு இந்த செக்ஷன் 3. ஓகே, ஸோ செக்ஷன் 3ல் வேரியஸ் டேர்ம்ஸ் வந்து இருக்குது. அதில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா எவிடன்ஸ். ஓகேவா, ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து எவிடன்ஸ் அப்படின்னா என்ன, அதோட மீனிங் அண்ட் இட்ஸ் கைண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாட் வந்து பாருங்கள். இந்த எவிடன்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து எவிடென்ஷியா அப்படிங்கிற லட்டின் டேர்ம்லேருந்து டிரைவ் ஆகி வந்திருக்கும். ஓகேவா, ஸோ இதோட மீனிங் என்ன, எவிடென்ஷியா அப்படிங்கிற டேர்மோட மீனிங் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா த ஸ்டேட் ஆஃப் பீயிங் எவிடென்ட். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எவிடன்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா பிளைனாக இருக்கணும். ஓகே, கிளியராக இருக்கணும், அப்பேரண்ட்டாக இருக்கணும். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய மாதிரி. ஓகே, ஸோ ரெண்டு மீனிங் வர மாதிரி அப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது. சரியா, இப்போ ஒரு நைஃப் வந்து எடுக்கிறோம். ஓகே, அந்த நைஃப்பில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இருக்குது அப்படின்னா வேரியஸ் பர்சன்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட் அதில் இருந்தது அப்படின்னா அப்போ அந்த நைஃபை எந்த பர்சன் யூஸ் பண்ணி ஒரு மர்டர் பண்ணியிருப்பா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அப்போது அங்கேருந்து கிடைக்கக்கூடிய எவிடன்ஸ் எப்படி நமக்கு இருக்கணும் அப்படின்னா கிளியராக இருக்கணும், பிளைனாக இருக்கணும், அப்பேரண்ட்டாக வந்து இருக்கணும். சரியா, ஸோ இதுதான் வந்து எவிடென்ஷியா அப்படிங்கிற டேர்மோட மீனிங். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3 படி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எவிடன்ஸ்னால் என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆல் ஸ்டேட்மெண்ட் விச் தி கோர்ட் பெர்மிட்ஸ் பை விட்னஸஸ். ஓகே, ஸோ ஆல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு வந்து எடுத்துட்டோம். அப்போ கோர்ட்டில் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம வந்து சொல்கிறோமோ, ஓகே, விச் தி கோர்ட் பெர்மிட் பை விட்னஸஸ். ஓகேவா, ஸோ கோர்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பெர்மிட் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு வந்து எது வேணாலும் போயிட்டு கோர்ட்டில் வந்து சொல்லிடலாம் முடியாது. ஓகே, ஸோ இது வந்து கேஸுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குதா அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து எடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி சொல்லலாம், பை வே ஆஃப் ஓரலாகவும் கோர்ட்டில் போய் சொல்லலாம், இல்லை ஒரு டாக்குமெண்ட் மூலமாகவும் வந்து நம்ம கோர்ட்டில் சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்குது, அட்மிட் பண்ணிக்குது, சரியா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஃபார் த இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் தி கோர்ட். ஓகே, ஸோ இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னாவே நமக்கே வந்து தெரியும். ஓகே, பேப்பர், சரியா, பேப்பர் ஒரு சிங்கிள் பேப்பராகவும் இருக்கலாம், இல்லை பண்டில் ஆஃப் பேப்பர்ஸாகவும் இருக்கலாம். இப்போ நம்மளோட பத்திரம், வீட்டு பத்திரம், நிலப்பத்திரம், இது எல்லா பத்திரமும் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட் அதோட சேர்த்து என்னவும் சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ். ஓகே, பிகாஸ் இப்போ நம்ம இருக்கிறது வந்து டெக்னாலஜி வேர்ல்டில் வந்து இருக்கும், எல்லாமே வந்து சோர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பேப்பர்ஸில் பண்ணுறத விட ரெக்கார்ட்ஸில் பண்ணுறது நிறையா இருக்குது இல்லையா. அப்போ அந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி தான் கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட். ஓகே, நீங்கள் ஒரு பேப்பரில் ஒரு லெட்டர் எழுதி ஒரு பர்சனுக்கு கொடுத்தா எந்த மாதிரியான வேல்யூ இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினாலும் சரி, இல்லை ஒரு மெயில் பண்ணாலும் சரி, ஒரு பர்சனுக்கு சேம் வேல்யூ தான் இருக்கும். அதனால தான் ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்கேஸ்
இப்போ ஒரு மெயில் அனுப்பி வந்து ஒரு ஃபோர்ஜரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி எலக்ட்ரானிக்கில் எது நடந்தாலுமே ஓகே, இப்போ காமர்ஸில் வந்து நமக்கு ஒரு ஃபோர்ஜரி வந்து நடக்குது அப்படின்னா அதையும் நம்ம என்ன தான் சொல்ல போகிறோம், ஒரு டாக்குமெண்ட்ஸ். அப்போ இந்த மாதிரி அந்த மெயில் எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எவிடன்ஸ், இது என் டாக்குமெண்ட் அப்படின்ட்டு கோர்ட்டில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஃபார் தி இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் தி கோர்ட். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட். produced for the inspection of the court. அப்போது எந்த ஒரு டாக்குமெண்ட்டையோ இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ கோர்ட்டு முன்னாடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதை எவிடன்ஸ்னு எடுத்துக்குவோம். அப்போ தான் அதுக்கு ஒரு எவிடென்ஷரி வேல்யூ இருக்குது. அதர்வைஸ் அதுக்கு ஒரு எவிடென்ஷரி வேல்யூ இருக்கா அப்படின்னா எவிடென்ஷரி வேல்யூ அதுக்கு கிடைக்காது. ஓகேவா? அதனால தான் அந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டெஃபினிஷனில் 2 பார்ட்லேயுமே சொல்லிட்டாங்க. ஆல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தி கோர்ட் பெர்மிட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ கோர்ட்டு பெர்மிட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். சரியா? அதே மாதிரி எனி டாக்குமெண்ட்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னாலுமே எனி டாக்குமெண்ட்ஸ் ஆர் எனி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அது யார் முன்னாடி தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கோர்ட்டு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். நான் போலீஸ் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணேன் இல்லை வேறு யாராவது ஒரு பர்சன் முன்னாடி நான் ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு எவிடென்ஷரி வேல்யூ இருக்குமா அப்படின்னா எவிடென்ஷரி வேல்யூ இருக்காது. ஓகே, ஃபார் தி இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் தி கோர்ட் மட்டும்தான் அதை வந்து எடுத்து அதை ஒரு எவிடன்ஸ்னு யூஸ் பண்ண முடியும். ஈவன் ஆர்பிட்ரேஷனில் நீங்கள் போய் கொடுத்தீங்க அப்படின்னாலுமே அதுக்கு வந்து எவிடென்ஷரி வேல்யூ வந்து கிடைக்குமா அப்படின்னா இருக்கும். பட் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அதுக்கு இருக்காது. சரியா? ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் எவிடன்ஸ் அப்படின்னாவே டெஃபினேஷன். இது வந்து உங்களுக்கு பேராகிராஃபாக வந்து இதில் இருக்கும், பேராக்டில் இருக்கும். நீங்கள் பேராக்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி ஸ்லைடில் வந்து நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, ஸோ இது டெஃபினேஷன்ஸ். ஸோ எவிடன்ஸ் அப்படிங்கிற டேர்ம் எங்கேருந்து வந்தது? எவிடென்ஷியா அப்படிங்கிறதுலேருந்து வந்தது. எவிடென்ஷியா அப்படின்னா என்ன அப்படின்னா மீனிங் பார்த்தோம்னா த ஸ்டேட் ஆஃப் பீயிங் எவிடென்ட். ஓகே, ஸோ அது எப்படி இருக்கணும்? பிளைனாக இருக்கணும், கிளியராக இருக்கணும், எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் வந்து இருக்கணும். சரியா? இதான் எவிடன்ஸ். ஓகே, இதோட கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ்னால் நான் இவ்வளோ கைண்ட்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு கைண்ட்ஸ் இவ்வளோது இருக்குன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் நிறைய கைண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஒரு கேஸை பொறுத்து வந்து இது எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். பேசிக்காக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே போதுமா? சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கைண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ஓகேவா? டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்னா அதை நம்ம 3ஆக டிவைட் பண்ணுறோம். என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஆர் ஒரிஜினல் எவிடன்ஸ், அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி ஆர் அன்ஒரிஜினல் எவிடன்ஸ், தேர்டு வந்து டிஜிட்டல் ஆர் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 டைப்பாக வந்து இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்னா தமிழில் ஆவண சாட்சியம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே, எவிடன்ஸ்னால் சாட்சியம், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்னா ஆவண சாட்சியம். ஆவணம் சொல்லுவோம் இல்லையா, டாக்குமெண்ட், ஆவண சாட்சியம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி ஆர் ஒரிஜினல் எவிடன்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்குவோம். ப்ரைமரி எவிடன்ஸ் ஆர் ஒரிஜினல் எவிடன்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே மீனிங் தான் வரும். அப்படின்ட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அண்டர் செக்ஷன் 62 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. ஓகே, 62 வரும்போது அது இன்னும் கிளியராக வந்து பார்ப்போம். ஏன்னா எவிடன்ஸ் ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை ரொம்பவே வந்து மைன்யூட்டாக வந்து பார்ப்போம். இருந்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு இங்கே இது எல்லாமே வந்து சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அண்டர் செக்ஷன் 62ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி எவிடன்ஸ் வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ டாப் மோஸ்ட் கிளாஸ் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஏன்னா இருக்கிறதுலே வந்து அதிக வேல்யூ கொண்ட ஒரு எவிடன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைமரி எவிடன்ஸுக்கு தான் இருக்குது. ஓகே, ப்ரைமரி ஆர் ஒரிஜினல் எவிடன்ஸ் அப்படின்னா என்ன? அதோட நேம்லேயே நமக்கு மீனிங் இருக்குது. ஒரிஜினல் எவிடன்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். அப்போது இருக்கக்கூடிய இதில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து கோர்ட்டு முன்னாடி கோர்ட்டோட இன்ஸ்பெக்ஷனுக்காக சப்மிட் பண்ணுறோம். தட் இஸ் த ஒரிஜினல் எவிடன்ஸ். ஓகேவா? இங்கே டாக்குமெண்ட் எவிடன்ஸ் அப்படிங்கிறதுல தான் இது வந்து டிவைட் ஆகி வருது. ஓகே, அப்போது நான் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டோட ஒரிஜினலை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கோர்ட்டு முன்னாடி அவங்களோட இன்ஸ்பெக்ஷனுக்காக சப்மிட் பண்ண போகிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் ஒரிஜினல் எவிடன்ஸ், ஒரிஜினல் ஆர் ப்ரைமரி. ஓகே, ப்ரைமரி அப்படின்னா முதநிலைன்னு சொல்லுவோம், இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அண்டர் செக்ஷன் 62ல் இது சொல்கிறாங்க. இது ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ்
ஜஸ்ட் இதை இப்போ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 62 வரும்போது அகெயின் இந்த ப்ரைமரி எவிடன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ரைமரி எவிடன்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். அதே மாதிரி ப்ரைமரி எவிடன்ஸ், அதே செகண்டரி எவிடன்ஸ் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு செகண்டரி ஆர் அன்ஒரிஜினல். அப்போ அதுலேயே பேரும் இருக்குது இல்லையா? அன்ஒரிஜினல்னால் என்ன? ஒரிஜினல் இல்லாதது அப்படின்ட்டு நமக்கே வந்து தெரியும். ஓகே, அப்போது ஒரு ஃபோட்டோ காப்பி இருக்குது. ஓகே, இப்போ லைக் ஃபோட்டோ காப்பி அப்படின்ட்டா வந்து நான் என்ன சொல்லலாம்? ஃபோட்டோ காப்பினா நம்ம இந்த ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஃபோட்டோ காப்பி அப்படின்ட்டு வந்து சொல்கிறேன். ஓகே, ஜெராக்ஸ் காப்பி அப்படின்ட்டு சொல்லக்கூடாது, ஏன்னா ஜெராக்ஸ் அப்படிங்கிறது மிஷினோட நேம் தான். ஓகே, நம்மளோட காப்பியோட நேம் இல்லை. அதனால் அதை சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஃபோட்டோ காப்பி அப்படின்ட்டு வந்து சொல்லணும். அதை சொல்லலாம். இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அப்போ அந்த பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் நம்ம கையில் தரமாட்டாங்க. ஓகே, இப்போ தாசில்தார் ஆஃபீஸ்லையோ இல்லை விஓ ஆஃபீஸில் நம்ம போய் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் கேட்குறோம் அப்படின்னா நம்ம போன உடனே ஒரிஜினல் எடுத்து நம்ம கையில் கொடுத்துட மாட்டாங்க. என்ன தான் கொடுப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபைடு காப்பி தான் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ அந்த சர்டிஃபைடு காப்பி இது எல்லாமே சேர்ந்ததை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா செகண்டரி. ஓகே, அப்போ செகண்டரி எவிடன்ஸ்னால் எப்படி இருக்காது? ஒரிஜினலாக இருக்காது. ஓகே, அதான் நம்ம செகண்டரி எவிடன்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் ஆர் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். இப்போ தான் நான் சொன்னேன், மேலே டெஃபினேஷன் பார்க்கும்போது சொன்னேன், நம்ம ஒரு மெயில் அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் ஆர் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். ஓகே, ஸோ அப்போ அந்த மெயிலையோ மெசேஜோ ஃபோன் கால்ஸையோ அது எல்லாமே நம்மளோட போலீஸ் அத்தாரிட்டி, ஓகே, கன்சர்ன்டு கேஸ் ரிலேட்டடாக வந்து அவங்களே வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் ரிலேட்டடாக இருக்கிறது, இல்லை நம்மளே வந்து ப்ரைவேட் பர்சன்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்னாலும் அதையும் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகே, இதெல்லாம் சைஃபர் கிரைமோட வந்து சேர்ந்து வர மாதிரி இருக்கும்போது அவங்களே வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேசஸில் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நம்ம எப்படி தான் கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ண போகிறோம். சரியா? ஸோ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்னா இதுதான். இதை டாக்குமெண்ட் அப்படின்னாவே நமக்கே தெரியும், பேப்பர்ஸ். ஓகே, ஸோ அது சிங்கிள் பேப்பராகவும் இருக்கலாம், பண்டல் ஆஃப் பேப்பர்ஸாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா oral evidence. Okay, so oral evidence அப்படின்னா oral evidence consists of a statements in court by witnesses. Okay, so அப்போ ஒரு விட்னஸால் கோர்ட்டு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா oral evidence அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆல் ஸ்டேட்மெண்ட் which the court permit are required to be made by witness in relation to matters of fact under enquiry are called the ஓரல் எவிடன்ஸ். சரியா? நம்ம ஓரலாக சொல்கிறது, வாய்மொழியாக வந்து சொல்கிறது ஓரல் எவிடன்ஸ் அப்படின்னா தமிழில் சொல்லணும் அப்படின்னா வாய்மொழி சாட்சியம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம கோர்ட்டில் போய் சாட்சி கூண்டில் நின்று சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சினிமாஸ்லலாம் பார்த்துருப்போம், ஈவன் டைரெக்டாக கோர்ட்டுக்கு போகிறப்பயுமே பார்த்துருப்போம். ஸோ அதான் வந்து ஓரல் எவிடன்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓரல் எவிடன்ஸ் பார்க்கும்போது இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் பாருங்கள், ஓரல் எவிடன்ஸுக்கு ஹியர்சே எவிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அண்டர் செக்ஷன் 60 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓரல் எவிடன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது கீழே வந்து ஹியர்சே எவிடன்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஹியர்சே எவிடன்ஸ் அப்படின்னா என்னென்னா செவிவழி சாட்சியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, சும்மா காதால் கேட்டுட்டு நம்ம போய் சொல்லுவோம். யாரோ ஒருத்தர் வந்து இப்போ நம்மக்கிட்ட சொல்லியிருப்பார், ஏங்கிற ஒரு பர்சன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டை டேரெக்டாக பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு வந்து நம்மக்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு காரும் பைக்கும் நேருக்கு நேராக வேகமாக வந்துட்டே இருந்தது, காரு வந்து பைக் மேலே மோதிச்சு, அதை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு வந்து நம்மக்கிட்ட சொல்கிறார். ஓகே, ஸோ இப்போ போலீஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்கும்போது நம்ம அதை வந்து சொல்கிறோம், இந்த மாதிரி நான் பார்த்தேன். அப்போ போலீஸ் என்ன பண்ணுது, நம்மளை வந்து ஒரு விட்னஸாக எடுத்துகிட்டு போகுது. ஓகே, ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹியர்ஸே எவிடன்ஸ், நான் காதால் மட்டும்தான் கேட்டேனே ஒழிஞ்சு நான் டைரெக்டாக வந்து பார்க்கல. சரியா? அப்போ நான் டைரெக்டாக பார்த்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு விட்னஸ் வந்து கொடுக்க முடியும். ஓகே, இது எல்லா இடத்துலையுமே வந்து ஹியர்சே எவிடன்ஸுக்கு வேல்யூ இல்லாமல் போயிருமா அப்படின்னா அப்படி இல்லை. சம் இன் எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஹியர்சே எவிடன்ஸுக்கும் சம் வேலிடிட்டி வந்து இருக்குது. ஓகே, ஸோ அது எல்லாமே வந்து கண்டினியூஸ் கிளாஸஸில் பார்ப்போம். எப்பப்பெல்லாம் வந்து ஹியர்சே எவிடன்ஸை வந்து ஒரு வேலிட் எவிடன்ஸாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ஹியர்சே எவிடன்ஸை ஒரு வேலிட் எவிடன்ஸாகவே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க போகிறது இல்லை. இதுதான் அதோட வேலிடிட்டியாக வந்து இருக்குது. சரியா? ஸோ ஓரல் எவிடன்ஸ் எப்பப்பெல்லாம் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோமோ அதோட சேர்த்து நம்ம ஹியர்சே எவிடன்ஸையும் ரெஃபர் பண்ணிக்கணும். சரியா?
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் எவிடன்ஸ் ஆர் பர்சனல் எவிடன்ஸ், டைரக்ட் எவிடன்ஸ் ஆர் பர்சனல் எவிடன்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். ஸோ பர்சனல் எவிடன்ஸ் ஆர் டைரக்ட் எவிடன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம்னா that is which is given by a human being directly before the court. ஓகே, ஸோ இப்போ எந்த பர்சன் வந்து அந்த அஃபென்ஸை வந்து டைரெக்டாக பார்த்தாங்க, ஓகே, ஸோ அந்த ஃபேக்டில் எந்தெந்த பர்சன்ஸ் எல்லாமே வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாங்க, ஓகே, ஸோ அவங்களுக்கு அந்த ஃபேக்டை பற்றின கிளியர் நாலேஜ் வந்து தெரியுமோ அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா கோர்ட்டில் டைரெக்டாக வந்து கொடுக்குறது. ஓகே, ஸோ பர்சனல் எவிடன்ஸ் இஸ் தி டைரக்ட் எவிடன்ஸ். ஓகே, இன்டைரக்ட் எவிடன்ஸ் ஆர் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்ட்டு இன்னொரு எவிடன்ஸ் வந்து சொல்கிறோம். இப்போது இந்த அதர் எவிடன்ஸ் எல்லாமே கூட நம்ம விட்டுறலாம். ஓகே, இப்போ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்னால் பிரச்சனையே இல்லை. ஓகே, டாக்குமெண்ட்டை வந்து நம்ம கையில் ரெக்கார்டிக்கலாக ஏதாவது ஒரு ப்ரைமரியாவோ செகண்டரி எவிடன்ஸாவோ ரெக்கார்டிக்கலாக வந்து இருக்குது, அதை நம்ம அப்படியே கொண்டு போய் கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஓரல் எவிடன்ஸ் நான் கொடுக்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் கோர்ட்டில் போய் சொல்கிறேன், கோர்ட் அதை வந்து என்னை சீஃப் எக்ஸாமினேஷன் பண்ணி கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணி என்கிட்டேருந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை ட்ரூத் எல்லாமே வந்து வாங்கிக்குவாங்க. ஓகே, ஸோ அதர் எவிடன்ஸ் எல்லாமே நம்ம விட்டுரும். இப்போ இந்த இன்டைரக்ட் எவிடன்ஸ் ஆர் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா this indirect evidence is gives a rise to a logical inference that such a fact does exist. ஓகே, எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த பர்சன் வந்து டைரெக்டாக அந்த சீனை வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஓகே, ஒரு அஃபென்ஸ் நடக்கிறத டைரெக்டாக பார்த்துருக்க மாட்டாங்க, பட் அந்த அஃபென்ஸோட கனெக்ட் ஆகக்கூடிய மேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பாங்க. ஓகே, சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிளேஸில் வந்து ஒரு அஃபென்ஸ் வந்து நடக்குது, சரியா, ஒரு அஃபென்ஸ் வந்து நடந்துருச்சு. ஓகே, ஏங்கிற ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா பிங்கிற ஒரு பர்சனை வந்து மர்டர் பண்ணிட்டான், கத்தியால் குத்தி கொலை பண்ணிட்டு போயிட்டான், சரியா. இப்போ இந்த அஃபென்ஸ் இன்னைக்கு நடந்திருக்கு, இதுக்கு முந்தான நாள். ஓகே, இப்போ நேற்று என்ன நடக்குது அப்படின்னா இப்போ இந்த ஏக்கும் பிக்கும் ஒரு சண்டை வந்து நடந்திருக்கு. ஓகே, அப்போ ஏ என்ன சொல்கிறான் பியை பார்த்து, நான் உன்னை உயிரோடையே விட மாட்டேன், சரியா, உன்னை நான் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது உன்னை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஏ வந்து பியை பார்த்து சொல்லிட்டு போயிட்டான், சரி. இப்போ அடுத்த நாள் பிக்கு டெத்து கமிட் ஆயிடுச்சு. இப்போது இந்த முந்தின நாள் நடந்த சண்டையை ஒரு குரூப் வந்து நின்று பார்க்குது. ஓகே, சண்டையெல்லாம் விளக்கி விட்டுட்டு எல்லாம் பார்ப்பாங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறான், இந்த ஏ வந்து இன்னைக்கு போகிறான், இன்னைக்கு காலையில் போயிட்டு நைஃப் எல்லாமே வந்து வாங்கிட்டு வரான். ஓகே, கத்தியெல்லாம் போயிட்டு ஒரு கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரான், இல்லை பாய்சன் கொடுத்து கொலை பண்ணியிருந்தானா பாய்சனை போய் வாங்கிட்டு வரான். ஓகே, ஸோ இப்போ அங்கே கடைக்காரவங்க வந்து தெரிஞ்சவங்களா இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்லியாக கேட்போம், இது எதுக்கு வாங்கிட்டு போகிறோம் அப்படின்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி நான் பிஏ கொலை பண்ண போகிறேன். இப்போ அங்கே கேட்கும்போது என்ன இருப்பாங்க, சும்மா ஒரு ஜாலிக்காக கூட சொல்கிறான். ஓகே, ஏதாவது வந்து ஃபண்ணுக்காக சொல்கிறான் அப்படின்ட்டு கூட எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவனு ஃப்ரெண்டாக கூட இருந்திருக்கலாம், ஃபண்ணுக்காக கூட சொல்கிறான் அப்படின்ட்டு எடுத்துருந்துருக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி கத்தி வந்து ஒருத்தன் அந்த அக்யூஸ்ட் வந்து வாங்கிட்டு ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ இன்னொரு பர்சன் வந்து பார்க்குறாரு. ஓகே, அதே கத்தியோட இந்த விக்டிமோட பி யாரை கொலை பண்ணானோ அவங்க வீட்டுக்குள்ளே வந்து போகிற அதை இன்னொரு பர்சன் வந்து பார்க்குறாரு. ஓகே, திரும்ப என்ன பண்ணுறாங்க, அதே கத்தியோட கத்தியில் இருக்க ரத்தத்தோட வந்து அந்த வீட்டை விட்டு வெளில வர அதை இன்னொரு பர்சன் வந்து பார்க்குறாங்க. ஓகே, இப்போ இந்த சீன் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ இவன் வீட்டுக்குள்ளே போனால் வெளியில் வரும்போது கத்தியில் ரத்தம் இருந்தது. ஓகே, இவன் போனதுக்கப்புறம் போய் பார்த்தா பி அங்கே இறந்து கிடந்தார். இதுதான் வந்து ஃபேக்ட். இப்போ ஏதான் பியை கத்தி எடுத்து குத்தனா அப்படிங்கிறத டைரெக்டாக பார்த்த ஏதாவது ஒரு விட்னஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு விட்னஸுமே இல்லை. அந்த இடத்துல நமக்கு டைரக்ட் எவிடன்ஸ் எதுவுமே வந்து இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, டைரக்ட் எவிடன்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை அப்படியே கேஸை விட்டுற முடியுமா அப்படின்னா விட்டுறக்கூடாது. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்டைரக்ட் எவிடன்ஸை யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். ஓகே, அப்போ சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இந்த பர்சனுக்கும் அக்யூஸ்டுக்கும் விக்டிமுக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபைட் நடந்திருக்கு.
ஓகே, அதை பார்த்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஓகே, ஒன் பர்சன் ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்க. இவன் போய் எந்த கடையில் வந்து கத்தியையோ பாய்சனையோ வந்து வாங்கினானோ அந்த ஷாப் ஓனரோ இல்லை ஷாப்பில் வேலை செஞ்சவனோ இல்லை எதுக்குடா அந்த கத்தி வாங்கிட்டு போகிற அப்படின்ட்டு கேட்கும்போது இந்த மாதிரி கொலை பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு கோவத்தில் கூட சொல்லிட்டு வந்திருக்கலாம், இல்லை சும்மா கூட ஃப்ரெண்ட்லியாக சொல்லிட்டு கூட வந்திருக்கலாம், வந்து கொலை பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். ஓகே, சப்போஸ் நம்மளே அறியாமல் சொல்லிட்டோம், கோவத்தில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா அப்போ அது கேட்ட ஒரு விட்னஸ். சரியா? அப்போ இந்த பர்சன் வந்து கத்தியை வாங்கிட்டு தெருவில் நடந்து வரும்போது அதே கத்தியை கையில் வச்சுருப்பான். ஓகே, அதை வச்சு வரும்போது அதை பார்த்த அந்த பர்சன், ஓகே, ஸ்ட்ரீட்டில் நடந்து வரும்போது பார்த்த அந்த பர்சன், அதே மாதிரி இந்த பர்சன் கத்தி எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போனப்போ பியோட வீட்டுக்குள்ளே போனப்போ பார்த்த அந்த பர்சன் திரும்ப கத்தியால் குத்திட்டு அந்த கத்தியில் பிளட்டோடு வந்திருப்பான் இல்லையா, அப்போ அதை பார்த்த ஒரு விட்னஸ். இப்போ இந்த பர்சன்ஸ் எல்லாமே வந்து எந்த விட்னஸாக வராங்க அப்படின்னா இன்டைரக்ட் விட்னஸாக வந்து வராங்க. ஓகே, டைரக்ட் விட்னஸ் இந்த கேஸில் எதுவுமே இல்லைங்கிறதுக்காக அந்த கேஸை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அப்போது எதை வச்சு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டைரக்ட் விட்னஸை வச்ச கேஸை ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போ டைரக்ட் விட்னஸே இல்லாத சுச்சுவேஷன் நம்ம இன்டைரக்ட் விட்னஸை வச்சு மட்டுமே ப்ரூஃப் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணலாம். இதுக்கு நிறைய கேசஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை மட்டுமே நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவில் வந்து பார்ப்போம். நிறைய கேஸ் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கேஸில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு சில கேஸில் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரி, அதை நம்ம பொறுமையாக வந்து பார்க்கணும். அப்போது ஆனால் இந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸில் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா அந்த ஒரு செயின் கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கணும். நான் இப்போ எப்படி சொன்னேன், நான் சொன்னதை அப்படியே வந்து ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். முந்தின நாள் அவங்க 2 பேத்துக்கும் சண்டை நடக்குது. அடுத்த நாள் காலையில் வந்து கத்தி வாங்க போகிறான், கத்தி எடுத்துகிட்டு ஸ்ட்ரீட்டில் நடந்து வரான், அதே கத்தியோடையே வந்து வீட்டுக்குள்ளே போகிறான், அதே கத்தியோட திரும்ப வெளில வர, அதே கத்தியில் பிளட்டு ஒட்டி இருக்கு. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணும்போது சேம் கத்தி கையில் இருக்குது. அதே மாதிரி இந்த விக்டிமோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது டாக்டரும் வந்து என்ன மாதிரியான ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா இதே மாதிரி சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கத்தியில் தான் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ அந்த ஒரு செயின் கனெக்ஷன் இருக்கணும். சரியா? அப்போ மட்டும்தான் நம்ம வந்து ஒரு எவிடன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கும். இதுதான் இன்டைரக்ட் ஆர் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ். இதை நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரியல் ஆர் material evidence. Okay, so real or material evidence அப்படின்னா the objects are presented for the inspection of the court. Okay, அதாவது லைக் இப்போ வந்து பிளட் ஷேடட் நைஃபு. ஓகே, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த முந்தின கேஸில் நான் சொன்ன மாதிரி கையில் வந்து கத்தி எடுத்துகிட்டு போய் குத்தி கொலை பண்ணிட்டான். ஓகே, இப்போ அந்த கத்தியை வந்து சீஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போலீஸ் அப்படியே கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மெட்டீரியல் எவிடன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகே, தட் இஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ரியல் ஆர் மெட்டீரியல் எவிடன்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். அதே மாதிரி ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய பிளட்டு, அதே மாதிரி வேறு என்னென்னலாம் இருக்கும். ஓகே, இல்லை பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பாய்சனோட பாட்டில்ஸ் ஏதாவது வந்து அங்கே கடந்திருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட், ஓகே, இது எல்லாமே கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறத நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரியல் எவிடன்ஸ் ஆர் மெட்டீரியல் எவிடன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்டாண்டிவ் அண்ட் கராபரேட்டிவ் எவிடன்ஸ். Substantive evidence அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா is that on which reliance can be placed for the decision of a case. Okay, so it pertains about the rights and duties and this evidence is reliable for the decision of a case. Okay, so ஒரு கேஸில் ஜட்ஜ்மெண்ட்ஸை கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எவிடன்ஸ். ஓகே, ஸோ கிளியர் கட்டாக இந்த ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய மாதிரியான எவிடன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் கராபரேட்டிவ் எவிடன்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். ஓகே, கராபரேட்டிவ் எவிடன்ஸ் அப்படின்ட்டு என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு எவிடன்ஸ் இருக்குது, அந்த எவிடன்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக, ஓகே, ஸோ அதுக்கு மேலும் மேலும்னா வலு சேர்க்கறதுக்காக நம்ம இன்னும் அடிஷ்னல் எவிடன்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கராபரேட்டிவ் எவிடன்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம்.
இப்போ நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி இப்போ போலீஸ் வந்து அந்த அக்யூஸ்டு கிட்டேருந்து அந்த நைஃபை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ போலீஸை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாது அக்யூஸ்டு என்ன வெப்பன் யூஸ் பண்ணா அப்படிங்கிறது தெரியாது, அவங்க டேரெக்டாக பார்த்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட ரிப்போர்ட்டில் வந்து கொடுப்பாங்க. ஓகே, அந்த ஹியூமனோட பாடியில் என்ன மாதிரியான இன்ஜுரிஸ் வந்து இருந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த ரிப்போர்ட்டில் இந்த மாதிரியான ஒரு வெப்பன் இருக்கும், இந்த சைஸில் வெப்பன் இருந்திருக்கும். ஓகே, இப்போ கத்திலே பார்த்தோன்னா நிறைய டிசைன்ஸ் எல்லாமே வந்து இருந்திருக்கும். ஓகே, நல்லா அப்படி வளைஞ்சு நிறைய டிசைன்ஸ் எல்லாமே வந்து இருந்திருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஷேப்ஸ் இருந்திருக்கும். இவ்வளோ லென்த்து கத்தி, ஓகே, ஸோ இவ்வளோ வித் இருக்கும் அதில், இது எல்லாமே நமக்கு வந்து கொடுப்பாங்க. அப்போ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அக்யூஸ்டுக்கிட்ட அதே மாதிரியான ஒரு வெப்பன் வந்து இருந்திருக்கும். ஓகே, அப்போ அவன் அந்த கத்தி வந்து ஒரு எவிடன்ஸாக யூஸ் பண்ணுறோம். அந்த கத்தியை இந்த கத்தி தான் வந்து வச்சு அவன் கொலை பண்ணான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னும் அடிஷனாக எக்ஸ்ட்ரா எவிடன்ஸ் கொடுக்குறோம். சரியா? அப்போ இந்த மாதிரியான ரிப்போர்ட் கொடுக்குறது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோர்ட்டில் சப்மிட் பண்ணும்போது அது கராபரேட் ஆகுது. ஓகேவே, கராபரேட் எவிடன்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கராபரேட் எவிடன்ஸ் இஸ் எவிடன்ஸ் விச் அக்கர்ஸ் வித் அனதர் எவிடன்ஸ். ஓகே, ஸோ கராபரேட் எவிடன்ஸ் மஸ்ட் பி அலாங் வித் சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ். ஓகே, ஸோ விச் எவிடன்ஸ் இஸ் அ கிவன் ஆஃப் தி ஃபேக்ட் இன் இஷ்யூ ஆர் ஆஃப் எ ரெலவென்ட் ஃபேக்ட், தட் இஸ் எ சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஹியர்ஸ் எவிடன்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. ஓகே, ஸோ ஹியர்ஸ் எவிடன்ஸ், ஓரல் எவிடன்ஸ் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே வந்து செக்ஷன் 60 வரும்போது அகெயின் வரும், உங்களுக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் இப்போ எவிடன்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறனால அதோட கைண்ட்ஸ் வந்து மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜுடிஷியல் அண்ட் நான் ஜுடிஷியல் எவிடன்ஸ். ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜுடிஷியல் நான் ஜுடிஷியல் எவிடன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த எவிடன்ஸ் எல்லாம் கோர்ட்டு முன்னாடி கொடுக்குறோமோ ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ, ஓகே, கோர்ட் தட் இஸ் பிஃபோர் தி ஜட்ஜ், ஓகே, அவங்க முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ, ஓகே, தட் இஸ் இன்சைட் எ கோர்ட் ஆஃப் லா. Okay, so one evidence is presented inside a court of law, that is a judicial evidence. Okay, non-judicial evidence அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா that evidence is produced outside a court of law. Okay, அதாவது எந்த பர்சனுக்கு முன்னாடி வேணாலும் ஒரு எவிடன்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி வந்து நம்மளோட ஃப்ரெண்டு வந்து ஏதோ சம்திங் ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, நம்மக்கிட்ட வந்து சொல்கிறது. இப்போ நம்மள வந்து ப்ரைவேட் பர்சன்ஸ் இல்லையா, கோர்ட் அளவுக்கு நமக்கு பவர் எதுவுமே வந்து இல்லை. சரியா? அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் ஜுடிஷியல் எவிடன்ஸ். ஓகே, அவுட் சைட் ஆஃப் தி கோர்ட் வந்து கொடுக்குறது. ஓகே, ஸோ சச் எவிடன்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எனி பர்சன்ஸ். ஓகேவா? அப்போ இது ரெண்டில் எதுக்கு வேல்யூ அதிகம் இருக்கும் பார்த்தோம்னா ஜுடிஷியல் எவிடன்ஸுக்கு தான் வந்து வேல்யூ இருக்கும். ஓகே, ஜுடிஷியல் எவிடன்ஸுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்லணும் அப்படின்னா கன்ஃபெஷன் சொல்லலாம். ஓகே, ஒரு கன்ஃபெஷன் கொடுக்கும்போது கன்ஃபெஷன் வந்து ஒரு ஜட்ஜ் முன்னாடி ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு முன்னாடி கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு வேல்யூ வந்து இருக்குது. ஓகே, இதே வந்து அவுட் சைட் ஆஃப் தி கோர்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து கராபரேட் பண்ணணும். ஓகே, அதுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா எவிடன்ஸ் எல்லாமே வந்து தேவைப்படும். அதை வந்து கன்ஃபெஷன் ஏரியா போகும்போது வந்து பார்ப்போம். சரியா? ஸோ எவிடன்ஸ் அப்படின்னா இவ்வளோதான் மீனிங். இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான். இது இல்லாமல் இன்னும் நிறைய எவிடன்ஸ் வந்து இருக்கும். பட் பேசிக்காக எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ எவிடன்ஸ் தெரிஞ்சுட்டிங்க அப்படின்னாவே போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதர் டெஃபினேஷன் டேர்ம்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணோம்னா ஃபேக்ட் இன் இஷ்யூ, ரெலவென்ட் ஃபேக்ட், இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்துருக்கு. அதெல்லாம் நெக்ஸ்ட் இஷ்யூவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.